ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதனால மேம் சம்மர் சீசன்ல ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமா இருக்கு? அதிகமாக பாடி ஹீட் ஆகும் இல்லைங்களா? ஸோ நார்மலாகவே நம்ம என்ன பண்ணுறோம்னா பாடி ஹீட் ஆகுறதுக்கு என்னென்ன வேலைகள்லாம் செய்யக்கூடாதோ அது எல்லாமே கரெக்டாக செஞ்சுருவோம். அப்போது பாடி ஹீட் ஆகிட்டே இருக்கும். சம்மரில் நம்ம சொல்லவே வேண்டாம். இன்னும் நல்லா பாடி ஹீட் ஆகும்போது அது தலையில தான் நமக்கு காட்டுது. இல்லைன்னா அடுத்தது மோஷன் போகும்போது வரக்கூடிய பிரச்சனை, பைல்ஸ் வருது, ஃபிஸ்டுலா வருது, ஆனல் ஃபிஷர் வருது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்குது. அப்போ ஹேர் ஃபால் ஆகுறதுக்கு முக்கியமான ரீசன், சம்மரில் ஏன் அதிகமாக ஹேர் ஃபால் ஆகுதுன்னா பாடி ஹீட் ஒரு ரீசனாக இருக்குது. பாடி வந்து ரொம்ப டீஹைட்ரேட் ஆகுது, நீர் சத்தே இல்லாமல் இருக்கும். அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஸோ நார்மலாக நான் ஏசியில் தானே இருக்கேன், சம்மரில் கூட நான் ஏசியில் இருக்கேன், எனக்கு தண்ணி தாகம் எடுக்கலான்னு சொல்லுவாங்க. இப்போ பாடிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ கண்டிப்பாக அதை குடிச்சிடணும். இன்னொன்று ஜூஸஸாக நிறைய எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரூட்ஸ் நிறைய கன்சியூம் பண்ணுறது, ஃப்ரூட் ஜூஸஸ் நிறைய எடுக்கிறது, இது எல்லாமே நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரணும். முக்கியமாக பார்த்தோம்னா இதில் மாதுளை ரொம்ப முக்கியம். ஸோ ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கணும், பாடி ஹீட் ஆகாமல் இருக்கணும். மாதுளை, தர்பூசணி, டெய்லி ஒரு பனானா சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். ஸோ சம்மர் டைமில் இது எல்லாமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ சம்மர்னே நம்ம ஏசிலே உட்காந்துட்டு இருக்காம ஸோ தண்ணி நல்லா குடிச்சிட்டு வந்தோம்னா ஹேர் ஃபால் குறையும். நிறைய பேருக்கு ஸ்வெட் ஆகிட்டே இருக்கும். ஸ்வெட் ஆகுதா இம்மீடியட்டாக நம்ம ஹேர் வாஷ் பண்ணணும். அப்போ டெய்லி ஹேர் வாஷ் பண்ணுறதும் பெஸ்ட்டாக இருக்கும். ஷாம்பூஸ் போடணும் கூட இல்லை, நம்ம மைல்டாக வந்து ஏதாவது ஒரு ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடர் போட்டு கூட டெய்லி ஹேர் வாஷ் பண்ணிட்டோம்னா அதிகமாக ஸ்வெட் ஆகாது.